ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. நமக்கு தெரியும் ஜூலை தான் ரேங்க் லிஸ்ட் வரும், 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரும் நமக்கு தெரியும். இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் 2024 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னன்னா, போன வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரேங்க் லிஸ்ட்டு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட், ஜென்ரல்னா எல்லாருமே அதில் இருப்பாங்க. ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து 1,76,744 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சர்டிஃபிகேட் பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்தவங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1,76,744 மெம்பர்ஸ் அப்படிங்கிறப்பனா இந்த வருஷம் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு கணிக்கப்படுது 1,90,000 பேர். ஏன்னா நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது, 1,93,215 நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. இவ்வளோ பேர் வந்து சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணி பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம். அதை வித்தின் 2 நாள் டைம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அந்த நீட் மூலயமா போக வேண்டிய பசங்க, எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் போக வேண்டிய பசங்களாம் இங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளஸ் கொஞ்சம் பேர் போடாதவங்களா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்ளிகேஷன், அதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை 1,90,000 ரேங்க் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது போன வருஷத்தை விட 14,000 பேர் அதிகமான பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு ரவுண்ட்லையும் பிரிப்பாங்க, ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. அது உங்களுக்கு தெரியும், நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம், கீழே வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். கீழே அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே புக் பண்ணவங்க பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக நான் ஏமாற்ற மாட்டேன், உங்களுக்கு தெரியும். நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கால் பண்ணுவேன், முன்னாடி ஒரு கால் பண்ணுவேன் அலர்ட் பண்ணுறதுக்கு. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கால் பண்ணுவேன், அது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டல் மெம்பர்ஸ் போன வருஷத்தோடது. ஸோ இந்த ரேங்க் ரேஞ்ச் என்னன்னு தெரிய வைக்க போகிறோம் உங்களோடது. உங்களுடைய ரேங்க் அப்ராக்சிமேட்டாக இப்போ நான் தெரிய வைக்க போகிறேன். உங்கள் ரேங்க் எக்ஸாக்டாக தெரியணும்னா ஜூலை 10 தெரியும். அப்புறம் ஏன்டா ஜூலை 10 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம்டா, எதுக்கு நீ இப்போ சொல்கிற அப்படின்னு நிறைய பேர் வந்து திட்டுறது எனக்கு கேட்குது. நிறைய பேர் சார் அதானுங்க சார் எதுக்கு சார் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார்ன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த ரேங்க் ரேஞ்சுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். TNE online.org வெப்சைட்டில் போய் கட் ஆஃப் வச்சு ப்ரீவியஸ் கட் ஆஃப் வச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ப்ரீவியஸ் ரேங்க் வச்சு எந்த ரேங்க்குக்கு எந்த கம்யூனிட்டிக்கு கிடச்சிக்குன்னு பார்க்கலாம். அது எல்லாமே ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது TNE வெப்சைட்டில். இதுவும் ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் நான் பேச போகிறேன். ஜென்ரல் ரேங்க்கு வந்து எந்த ஜென்ரல் ரேங்க்கு எந்த காலேஜில் எந்த பிரான்ச் கிடச்சிருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம், அது ஒன்று. ரெண்டாவது, எந்த ரேங்க்குன்னு வந்து தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு பெருசாக உதவும். இவ்வளோ பேர் முன்னாடி இருக்காங்க, அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியணும். இந்த 20 நாள் எதுக்கு தருங்க டைம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு ஓரமாக TFC சென்டரில் போயிட்டு இருக்கு. இந்த 20 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக 20-25 நாள் இருக்கு, ஃபுல்லாக உட்காந்து காலேஜை பற்றி விசாரிக்கிறதும் அண்ட் இதை அனலைஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஒரு பேப்பர் எடுத்து கடற்கடன்னு காலேஜ் பிரான்ச், ஒரு காலேஜில் எவ்வளோ பிரான்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சாய்ஸ் வைக்கலாம், மினிமம் எவ்வளோ சாய்ஸ் வைக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ சாய்ஸ் வைக்கலாம், உங்கள் கம்யூனிட்டி என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ சாய்ஸ் வைக்கலாம், இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் யோசிக்கணும். அதுக்கு தான் இந்த டைம் ரொம்ப முக்கியங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அன்னைக்கு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஜூலை 10 ரேங்க் டெஸ்ட் வந்த உடனே கடற்கடன்னு எல்லா ப்ராசஸும் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்போ 1,76,744 ரேங்க் வச்சு நான் வந்து சொல்றேன் சரிங்களா. கம்பேர் டு 2025 இதை வச்சு கம்பேர் பண்ற மாதிரி இந்த வருஷம் 200க்கு 200 எடுத்தவங்க 102 பேர். இந்த வருஷம் 200க்கு 200 எவ்வளவு பேர் எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அப்ராக்சிமேட்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 இருக்கலாம். அடுத்தது 199ல நல்லா பார்த்துக்கோங்க, 103வது ரேங்க்ல இருந்து 507வது ரேங்க் முடி இருக்காங்க. உள்ளுக்குள்ள 199.5 இருக்காங்க, 99.9 இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே 400 பேர் பக்கம் இருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் இந்த எண்ணிக்கை வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். 200க்கு 200 வேணா கம்மியாகும். 198 எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, இதே மாதிரி தான் இந்த வருஷமும் வரும். 508வது ரேங்க்ல இருந்து 1055 பேர், கிட்டத்தட்ட 500 பேர் பக்கம் அந்த ரேஞ்சில் இருக்காங்க. 198ங்கிற கட் ஆஃப்ல 197 கட் ஆஃப்ல 509ல இருந்து 1634 ரேங்க் முடி இருக்காங்க. கிட்டத்தட்ட அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது எவ்வளவு பேர் டிஃபரன்ஸ்ன்னு. 196 கட் ஆஃப்ல 1635வது ரேங்க்ல இருந்து 2269வது ரேங்க் முடி இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் பக்கம், ஒரு 700 பேர் பக்கம்னு வச்சுக்கோங்களேன். 195ல பார்த்தீங்கன்னா 2270லேருந்து 2911, இதில் கம்மி நம்பர்ஸ் தான்.
ஸோ கம்மி நம்பர்ஸ்னா 700 பேர். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரேஞ்ச் தான் வருமானு கேட்டால் இந்த வருஷமும் இந்த 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 ரேங்க் ரேஞ்ச், அதாவது 200லேருந்து 195 முடி இந்த ரேஞ்ச் தான் வரும். சரிங்களா? அதனால எந்த ஒரு மாற்றத்தை இந்த ரேஞ்சுனா அப்ராக்சிமேட்டாக தான் வரும். இப்போ சொல்கிறேன், ரேங்க் ப்ரெடிக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ரேங்க் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யாராவது 197 கட் ஆஃப் வச்சிருக்கீங்கன்னா உங்கள் ரேங்க் எந்த ரேஞ்சில் வரப்போகுதுன்னு தெரியுது. 509லேருந்து 1600க்குள்ள ஒரு ரேங்க் நான் வரப்போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தான் இது நான் கொடுத்தேன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்சு. இப்போ பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே சேஃபர் ஜோன். மேலே இருக்கிறது பக்கா சேஃபர். இது ரெண்டுமே ரவுண்டு 1ல் வரும். 175 முடி ரவுண்டு 1ல் தான் வரும். சரிங்களா? பார்க்கலாம். அதாவது போன வருஷம் 177 முடி கூப்பிட்டாங்க ரவுண்டு 1க்கு. சரிங்களா? 22,000 பேர் கூப்பிட்டாங்க. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 25,000 பேர் கூப்பிடுவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 195லேருந்து 185 வரைக்கும் கட் ஆஃப் 2912 ரேங்க்லேருந்து 12,970 ரேங்க் முடியும். இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? 2000 3000 கிட்டத்தட்ட 3000 ரேஞ்ச் ரேங்க்ல இருந்து 13,000 ரேங்க் வரைக்கும் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9,000 ரேங்க் பக்கம், 10,000 ரேங்க்னே சொல்லலாம். அப்ராக்சிமேட்லி ஒரு 10,000 ரேங்க் பக்கம் டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க இங்க. அப்போ இந்த 195லேருந்து 185 வரைக்கும் 10,000 பேர் இருப்பாங்க. அதுதான் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மொத்தமா 185 எடுத்தவன் 12,970 ரேங்க் முடி இருக்கலாம். அப்போ இந்த ரேஞ்சில் தான் இந்த வருஷமும் இருக்கும். இதுவும் மாற்று கருத்து இல்லை, இதுவும் மாறாது. 184.5லேருந்து 175 முடி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். 12,971 ரேங்க்லேருந்து 25,561 ரேங்க் முடி இருக்கும். ஸோ 25,000 கிட்டத்தட்ட பார்த்துக்கோங்களேன், 13,000 ரேங்க் டிஃபரன்ஸ் இங்க இருக்கு. 13,000 பேர் உள்ள இருக்கானுங்க இந்த கட் ஆஃப்குள்ள. இந்த தடவையும் இந்த கட் ஆஃப்குள்ள இந்த ரேங்க் கண்டிப்பாக வரும், அப்ராக்சிமேட்லி வரும். அப்போ நீங்கள் கணிச்சுக்கோங்க, 170 கட் ஆஃபு, 175 கட் ஆஃபு, நான் 177 கட் ஆஃபு. அப்போ 177னா நான் எந்த ரேங்க் உள்ள வரும்? ஒரு 23,000 24,000 ரேங்க் உள்ள வருவீங்க. அதே மாதிரி 174 கட் ஆஃபு, நான் ஒரு 24,000 ரேங்க்குள்ள வருவேன். இந்த மாதிரி நீங்கள் கணிச்சு வச்சிட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை தரமாக உங்களால் கணிக்க முடியும். 174.9லேருந்து 164.5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸில் கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 25,562 பேர்லேருந்து 42,069 பேர். இங்கே பாருங்க என்ன டிஃபரன்ஸ். இங்கே தான் போட்டி ஆரம்பம். 25,000னா 17,000 பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள 17,000 பேர் இருக்காங்க. பார்த்துக்கோங்க, ரவுண்டு 2ல் வருவாங்க இவங்க. 164.4லேருந்து 155 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42,070லேருந்து 59,759 பேர். அதே மாதிரி 17,000 பேர் பக்கம். அதே மாதிரி 154.8லேருந்து 145 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 59,760 ரேங்க்ல இருந்து 80,506 திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 20,000 பேர். இங்க 17,000 டிஃபரன்ஸ் இருந்துச்சா? இந்த கட் ஆஃப் ரேஞ்சும் இந்த கட் ஆஃப் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 20,000 பேர் டிஃபரன்ஸ். நான் பயப்படுறதுக்காக சொல்றேன், இந்த தடவை இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த தடவை இன்னும் ஒரு 20,000 பேர் 15,000 பேர் ஜாஸ்தி அப்ளிகேஷன் போட்டு சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அப்லோட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் அவ்வளோ பேத்துக்கும் வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? அதனால கண்டிப்பாக இந்த தடவை காம்படிஷன் ஹெவியாக இருக்க போகுது. உள்ள கவுன்சிலிங் போடுறவன் போடாதவன் பணம் கட்டாதவன் அப்புறம் வச்சுக்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அதெல்லாம் அப்படி வச்சுக்கலாம். ரேங்க் லிஸ்ட் எவ்வளோ பேத்துக்கு வரும், அதில் நீங்கள் எந்த ரேங்க் அப்படிதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ 154லேருந்து 145 இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. இந்த இடத்துல 80வது ரேங்க் கிட்ட வருவீங்க. அதுவும் 150 கீழே போயிட்டீங்கன்னு வைங்களேன், 75,000 ரேங்க் 76,000 ரேங்க் தாண்டி தான் நீங்கள் இருப்பீங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷமும் அப்படிதான் இருக்குமாங்க சார்னா இந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்க போகுது. எந்த இடத்துலனா 164லேருந்து 134 முடி ஜாஸ்தி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 14,000 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பேர் மேலே இருப்பாங்க. ஒரு மீதி இருக்க ஒரு 10,000 பேர் பக்கம், அதுல ஒரு 5,000 பேர் பக்கம் இந்த ரேஞ்சில் தான் இருப்பான். இந்த ரேஞ்சில் தான் போட்டி இந்த வருஷம் இருக்கும். 164லேருந்து 122 முடி இந்த கட் ஆஃப் வரைக்கும் கண்டிப்பா ஒரு போட்டி இருக்கும் அந்த இடத்துல. ரவுண்ட் 2 ரவுண்ட் 3. ரவுண்டு 1ல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. லைட்டா ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கலாம், ஒரு 1000 2000 அவ்வளவுதான். மித்தபடி இந்த இடத்துல ஒரு 10,000 பேர் டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் நடக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு இங்க 144.9லேருந்து 134 கட் ஆஃப் வரைக்கும் எவ்வளவு பேர்த்த கூப்பிட்டுருக்காங்க? 80,000 கூப்பிட்டுருக்காங்கன்னா ரேங்க் லிஸ்ட் 80,507 ரேங்க்ல இருந்து 1,05,088 ரேங்க் முடி கூப்பிட்டுருக்காங்க. இது ரொம்ப டிஃபரன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 20,000 பேர் டிஃபரன்ஸ் எங்க இந்த கட் ஆஃப்குள்ள. அதனாலதான் சொல்றோம் லோ கட் ஆஃப் இதெல்லாம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பாருங்க,
ஒரு 140ன்னு வச்சுக்கலாம் உங்கள் கட் ஆஃப். அப்போ நீங்கள் எப்படியும் ஒரு 90,000 ரேங்க் மேலே தானே இருப்பீங்க. அதுதான் நீங்கள் இப்படி தான் கணிக்கணும். 137.7லேருந்து 122 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,089 ரேங்க்ல இருந்து 1,31,679 ரேங்க் முடி இருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 21,000 22,000 பேர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த நடுவில் 22,000 பேர் இருக்காங்க இந்த கட் ஆஃப் குள்ள. பார்த்துக்கோங்க. 121.5லேருந்து 110க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 1,31,680 பேர் ரேங்க்ல இருந்து 1,54,259 ரேங்க். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 23,000 பேர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த இடத்துல. 24,000 பேர். 109.5லேருந்து 100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1,54,252 ரேங்க்லேருந்து 1,67,214 ரேங்க் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் பக்கம் 14,000 பேர் பக்கம் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க இங்கே. அதாவது உள்ளே இருக்காங்க இந்த கட் ஆஃப்ல. 99.7லேருந்து 77.5 வரைக்கும் கம்மியாக தான் இருப்பாங்க. அது அப்படிதான். கட் ஆஃப்ல லோலையும் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, ஹைலையும் கம்மியாக இருக்கு. நடுவில் தான் நிறைய பேர் இருப்பான். பார்த்துருப்பீங்க இப்போ டிஃப்ரென்ஸ். 1,67,215 ரேங்க்ல இருந்து லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோ. ஒரு 10,000 பேர் ஜாஸ்தி, அவ்வளோதான். 10,000 பேருக்குள்ள இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கணிச்சிருப்பீங்க இந்த வருஷம் அப்ளிகேஷன் வந்து போட்டவங்க, அதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்க, பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க எவ்வளோ பேருன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். 1,93,200 சம்திங் இருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் 1,88,000லேருந்து 1,90,000 பேர் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரேங்க் லிஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ரேங்க் லிஸ்ட் அவ்வளோ பேருக்கு வந்துச்சுன்னா எங்க அந்த டிப்பு நடக்கும் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் நடக்கும்னா 174லேருந்து இந்த 122 முடி ஒரு போட்டி இருக்கும். அந்த இடத்துல ஒரு 10,000 பேர் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. உங்களை மேலே வந்து மைன்யூட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் நடக்கும். இங்கே எந்த டிஃப்ரென்ஸுமே நடக்காது பாருங்க. இதே மாதிரி தான் இருக்கும். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ்னா 1% 2%. அதனால தான் கட் ஆஃப் இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரேங்கை வச்சு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நமக்கு எந்த காலேஜில் வந்து சீட் கிடைக்கும்னு. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து 200லேருந்து 195க்கு உள்ளே இருந்தீங்கன்னா, இந்த வருஷம் இருந்தீங்கன்னா பக்கா சேஃபர். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு பெரிய பெரிய காலேஜில் சீட் கிடச்சிடும். டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் 195லேருந்து 175க்குள்ளே இருந்தீங்கனாலும் சேஃபர் ஜோன். அதே மாதிரி 174.9லேருந்து 155 இருந்தாலும் சேஃபர் ஜோன். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துடுங்க இந்த இடத்துல. அது மட்டும் சீட்டு கிடைக்காம போகலாம். ஏன்னா 42,000 பேர் தள்ளி வர்றீங்க. நீங்கள் இந்த ரேஞ்ச் இருக்கிறவங்க 42,000 பேர் தள்ளி வருவீங்க. அப்ராக்சிமேட்டாக 42,000 பேர். இந்த வருஷம் 43 கூட ஆகலாம். அதை 154.8லிருந்து 145 வரைக்கும் கொஞ்சம் சேஃபர் ஜோன் கிடையாது. இந்த இடத்துல இருந்து ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. சேஃபர் ஜோன் கிடையாது. இவங்க எல்லாருமே ரவுண்டு 3 வருவாங்க. இந்த கட் ஆஃப்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு 3 தான் வருவாங்க. 145 144. அதுக்குன்னு பயப்படாதீங்க சார் எங்களுக்கெல்லாம் சீட் கிடைக்காதா அப்படிங்கிற சீட் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன யோசிக்கணும்னா 154.8லிருந்து 145 வரைக்கும் கூட ஒரு ஹோப் இருக்கு. 80,000 ரேங்க் உள்ள வரைக்கும் ஒரு ஹோப் இருக்கு. சரிங்களா? அதுவும் நீங்க வந்து கொஞ்சம் மனசை மாத்தி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் எல்லாம் டாப்ல வச்சு ஒரு இசிஇ ட்ரிபிள்யூ வைக்கணும். மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்சஸ் டயர் 1 டயர் 2 கல்லூரிகள்லையும் வைக்கணும். அந்த மாதிரி யோசிங்கிறேன். இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா டயர் 4 டயர் 3 கல்லூரிகளில் ஏதோ ஒரு கல்லூரி எஸ்சி எஸ்டிக்கு கிடைச்சிருங்க. இது மேட்ரே கிடையாது. எம்பிசி பிசி ஓசிக்கு கண்டிப்பா கடினம் தான் இந்த இடத்துல கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ். இது வந்து நான் சொல்லலைங்க. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் கிட்ட கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. ஏடிஎஸ் வேணும் சார், நான் 134 வச்சிருக்கேன், எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டயர் 4 டயர் 5 கல்லூரி தான் சொல்ல முடியும். அதுவும் டயர் 5 தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே அதுதான் எடுப்பான். நீங்க மனசை மாத்தி இந்த தடவை கோர் பிரான்ச்சஸ் ட்ரை பண்ணுங்க. நல்ல கல்லூரியில சீட் கிடைக்கும் உங்களுக்கெல்லாம். சீட்டு கிடைக்காமலாம் இல்லைங்க. சரிங்களா? சீட்டெல்லாம் நிறைய இருக்கு. பயப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் சீட் கிடைக்குது. நீங்க எல்லாருமே ரவுண்டு 3 144.9லேருந்து 77.5 வரைக்கும் ரவுண்டு 3 தான் இந்த தடவை கூப்பிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்குள்ள ஒரு போட்டி 90,000 பேர் இருப்பாங்க அந்த இதில், அந்த ரவுண்டு 3ல. ஸோ தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங்கை அலட்சியப்படுத்தாம நிறையா சாய்ஸ் ஃபில்லிங்கை வைக்கணும்னு என்னோட ஆசை. நிறைய ஆனால் எவ்வளோ சார்? 100 சாய்ஸ் 150 சாய்ஸா சார்? ஸ்மார்ட்டாக ஒரு 70லேருந்து 75 சாய்ஸ்லேருந்து ஒரு 100 சாய்ஸ் வரைக்கும் எம்பிசி பிசி ஓசி எஸ்சி எஸ்டிக்கெலாம் ஒரு 70 சாய்ஸ் உள்ளே வச்சாலே போதும், கிடச்சிரும். ஆனால் கரெக்டான காலேஜை வைங்க. டாப் காலேஜை நம்பி வைக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல வைங்க. ஆனால் கீழே நமக்கு கிடைக்கிற கல்லூரியை வைங்க. ஏன்னா ரவுண்டு 1 ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ரவுண்டு 1 முடிஞ்சதுக்கப்புறம்
ரவுண்ட் 2ல வாய்ப்பு இருக்குது. ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் 2காரங்களுக்கு ரவுண்ட் 3ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரவுண்ட் 3 முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ரவுண்டுமே கிடையாது. மொத்தம் 3 ரவுண்டு தான். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேசுகிறேன், அது என்ன டேஞ்சருன்னு. ஸோ நான் பயப்படுத்தலைங்க, ஒரு கான்சியஸாக இருக்கணும் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த கட் ஆஃப் ரேங்க் ப்ரெடிக்ஷன் ரேஞ்சே போட்டேன். அப்போ நீங்கள் இப்போ எந்த ரேஞ்சில் இருப்பீங்கன்னு அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது நான் ஒரு பிடிஎஃபாக நான் தர ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எந்த ரேஞ்சில் இருப்பீங்கன்னு நீங்கள் வந்து கணிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 30 நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரேங்க் டெஸ்ட் வரக்கு. ஸோ இந்த 25 நாள் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எந்த காலேஜ் வேணும்னு எழுதி வைங்க, அதுக்கு தான் இது உதவும். சரிங்களா? ரேங்க் டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டில் கரெக்டாக உங்களுக்கு எந்த ரேங்க்கு எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வந்திருப்பீங்க. ரைட்? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு அனாலிசிஸில் வருவோம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.